ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மில் அநேகர் தேவனாகிய கர்த்தர் தன்னோடு இருப்பதாக சொல்லுவார்கள். ஆனால் எதிர்மறையான சூழ்நிலை வரும்போது சபைக்கு போவதையும் ஜெபிப்பதையும் வேதத்தை வாசிப்பதையும் நிறுத்திவிடுவார்கள். காரணம், அவர்கள் தேவனோடு கொண்டிருக்கும் உறவு நிலையின் முக்கியத்துவத்தை உணர்வதில்லை. தேவ பிள்ளைகளே, இன்று நாம் தேவனை தேடுகின்றவர்களாய் இருப்போமானால் அவரோடு நெருங்கிய ஐக்கியம் கொண்டவர்களாய் இருப்போம். உதாரணமாக, தாவீது ராஜா தேவனை மான்கள் நீரோடையை வாஞ்சித்து தேடுவது போல தேடினான். அதுபோன்றே நாமும் தேவனை தேட வேண்டும். அது இயற்கையாகவும் இயல்பாகவும் வர வேண்டும். அதற்கு முதலில் ரட்சிக்கப்பட்டு தேவ ஆவியினை பெற்ற அனுபவம் நம்மிடம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் கொடுக்கும் விசுவாசத்தை பெற முடியும். அதன் மூலம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என எண்ணி அவரை தேடுகின்றவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கின்ற நிச்சயத்தை நாம் நம்முடைய ஆத்துமாவில் உணர்ந்து விட்டோமானால் பின்னர் தேவனை தேடுவது இயல்பாகிவிடும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.